வணக்கம். நீங்கள் சேஎம்ஓ ஃபார்முலா கண்டு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வரும். அதில் முதலாக இருக்கிறதுல நான் கிளிக் பண்ணுற மாதிரி பண்ணி போகணும். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஎம்ஓ ஃபார்ம் டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதுதான் அந்த ஃபார்ம். ஸோ இதை நீங்கள் நிரப்பி அனுப்பணும் உங்களோட அசோன்ஸ் மலாஜிக்கு. ஸோ உங்களோட அட்ரஸ் நீங்கள் எங்கே வச்சுருக்கிறீங்களோ, அதாவது உங்களோட கோயிலியா எங்கே இருக்குதோ அந்த இடத்துல இருக்கிற அசோன்ஸ் மலாஜிக்கு நீங்கள் அனுப்பணும். ஸோ சேம் ஃபார்ம் நிரப்புறது ஈஸி. புதுசாக வந்திருக்கிறார்களுக்கு பெருசாக நிறைய விஷயங்களை நிரப்புறதுக்கு கிடையாது. ஸோ மேலே இதில் உங்களுடைய அப்பாட பேர் உங்களோட பேர் போடுவீங்க. ஸோ உங்களுக்கு செக்யூரிட்டி சோசியல் நம்பர் இல்லாதனால நீங்கள் அது நிரப்ப மாட்டீங்க. கெஃப் நம்பருக்கும் உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் அதையும் நீங்கள் நிரப்ப மாட்டீங்க. அதுக்கு பிறகு இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்களோட நேஷ்னாலிட்டிக்கு நீங்கள் இதில் மார்க் பண்ணணும். ஓகே. அதுக்கு பிறகு இதில் உங்களோட அட்ரஸ், உங்களோட கோட் போஸ்டல், நீங்கள் எந்த வீலில் இருக்கிறீங்களோ அந்த வீலோட நேம். ஓகே. அதுக்கு பிறகு இது நீங்கள் நோ கொடுத்தா ஓகே. அதாவது உங்களுக்கு 12 மாதத்தில் உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கண்டா இதை கேட்டிருக்கணும். ஸோ அதில் நீங்கள் நோ கொடுக்கலாம். அண்ட் இது உங்களுடைய பார்ட்னர், அதாவது நீங்கள் நிறைய மேரேஜ் பண்ணி வந்திருந்தால், இல்லாட்டிக்கு இங்கே நீங்கள் மேரேஜ் பண்ணி வந்திருந்தால் நீங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இது நிரப்ப தேவையில்லை. ஓகே. ஸோ 3 மாதம் சொன்னாலே நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் இதுவும் நீங்கள் நிரப்ப தேவையில்லை. அண்ட் கீழே நீங்கள் திரும்ப உங்களுடைய அப்பாட பேர், உங்களோட அட்ரஸ், கோட் போஸ்டல், எந்த வீல், உங்களோட மெயில் அட்ரஸ், உங்களோட டெலிஃபோன் நம்பர். ஸோ நீங்கள் இருக்கிற வீல் அந்த வீலை இதில் எழுதிட்டு டேட்டை போட்டுட்டு சைன் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்புனீங்கன்னா ஓகே. ஸோ அனுப்பும்போது நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு சொன்னால் உங்களுடைய ரெசிபிஸோட ஃபோட்டோ காப்பி, உங்களுக்கு கோயிலி அட்ரஸ் இருந்தால் கோயிலி அட்ரஸ் தெரியும். அதுவே நீங்கள் வெளியிடத்தில் அட்ரஸ் எடுத்துருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யார் அட்ரஸ் தந்தவையோ அவைண்ட விசா பேப்பர், கரண்ட் பில், அதாவது ஜஸ்டிஃபிகேட்டிவ் பிடிஎஃப், அதுக்கு பிறகு அட்டஸ்டேஷன் பேர்ஜ்மெண்ட் அதெல்லாம் வச்சு நீங்கள் அனுப்பினா ஓகே. அண்ட் கோயிலி அட்ரஸ் வச்சுக்கிறாக்கள் நீங்கள் கோயிலியாலேயே போயிட்டு நீங்கள் இந்த ஃபார்ம் நிரப்பி அனுப்ப முடியும். அவை உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. ஸோ தெரியாதாக்கள் இதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே. நன்றி.